இல்லை இது ஸ்டோன் எப்படி இதை என்டையர் ப்ராசஸ் நீங்கள் பண்ணீங்க அதை பற்றி சொல்லுங்கள். மேடம் வணக்கம் மேடம். என் பேர் ஸ்ரீனிவாஸ் நட்ராஜன்ட்டு. நம்ம குஜ்ஜேகவுடன்புரா ஆரோலி 2 இடத்துல மத்தியத்தில் நாங்கள் கல் எடுத்தோம். ஜமீன் லெவலிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஜமீன்காரங்க. அந்த இடத்துல நம்ம கல் வேலை செய்கிறது நம்ம தொழில். அந்த மாதிரியே நம்ம கல் எடுத்து லேண்ட் லெவலிங் பண்ணி கொடுக்கலான்ட்டு எங்களுக்கு சொன்னாங்க. அதே மாதிரி கல் எடுக்கிற மாதிரி சின்ன சின்ன கல்லெல்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. சின்ன சின்ன கல் ஒரு இடத்துல பெரிய கல் ஒரு பிக் ஸ்டோன் வந்துருச்சு. அதை எடுத்து மூணு கல் மாதிரி கட் பண்ணோம். கட் பண்ணி சைடில் எடுத்து வச்சுருந்தோம். அதே மாதிரி அங்கே எங்களுக்கு அயோத்தியிலேருந்து ஒரு 15-20 நாள் கழித்து எங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. கோபால்ஜின்ட்டு அயோத்தியக்காரங்க ஒருத்தர் நம்ம மனைய படிக்கிறன்னு சொல்கிறவங்களுக்கு ஃபோன் போடுறாங்க. அவங்க சிஷ்யாவுக்கு சுரேந்திர விஸ்வகர்மாங்கிறவுக்கு ஃபோன் போடுறாங்க. சுரேந்திர விஸ்வகர்மா எனக்கு ஃபோன் போடுவாங்க. ஃபோன் போட்டு இந்த மாதிரிப்பா சென்னை இருந்து ராஜஸ்தான் இருந்து பின்ன நேபாள் எல்லாம் இருந்து கல் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம கல்லும் நம்ம கிருஷ்ணசீலா கல்லும் கொடுக்கலாம், நல்லா இருந்தால் ஒரு இதாகும், பார்க்கலாம் பாட்டு எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. அதே மாதிரிலாம் நம்ம இங்கேருந்து கல் எடுத்து வச்சுருந்தேன். வச்சுருந்தப்போ அவங்க வாங்க குருவில் வந்து பாருங்கள் கல் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னப்போ அவங்களே வந்து பார்த்துட்டு கலர் குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்குதுப்பா, ரொம்ப நல்லா கல் கிடச்சிருக்குது. ராமருக்கு இந்த மாதிரி கல் கிடைக்கிறது இல்லை, இந்த மாதிரி கல் கிடச்சிருக்கு நம்ம புண்ணியன்ட்டு சொல்லிவிட்டு. ஸோ நீங்கள் எவ்வளோ இது டிக் பண்ணீங்க, எத்தனை ஃபீட் உள்ளே உங்களுக்கு இது கிடச்சிது, எத்தனை கல் நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க? மேடம் 5 கல் அனுப்பிச்சுட்ருக்குறேன். முன்ன ராமக்கல் 9 அடி 8 இன்ச்சு வளர்த்தி, சீத்தைக்கல் 7 அடி வளர்த்தி அனுப்பிச்சுட்ருக்குறேன். 2 கல்லும் ஒரு 17 டன் வந்திருக்குது. அது 2 கல்லும் ஒரு தடவை அனுப்பிச்சுட்ருக்குறேன். அந்த கல் பார்த்துட்டு அங்கெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணோன்னா ஆசிட் ப்ரூஃப் வாட்டர் ப்ரூஃப் எல்லாம் எல்லா கல்லையும் செக் பண்ணுறாங்க. நம்ம கல்லையும் சேர்த்து செக் பண்ணுவாங்க. அந்த எல்லா இதில் நம்மளது 85% கிரேடு நம்ம கல்லில் வந்திருக்குது. வேறு கல்லில் ஒரு 35%, 40%, 50% அந்த மாதிரி வந்திருந்தா எங்களது 85% கிரேடு வந்திருக்குது. ஃபயர் வாட்டர் ப்ரூஃபு பின்ன கிராக்கு லைன்ஸு டாட்ஸு ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி வந்துருந்தப்போ எங்கள் கல்லை செலக்ட் பண்ணுவாங்க. அது அப்புறம் அயோத்தியில் இருந்து குருகளே வருவாங்க. குருகளே வந்து எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு நல்லா இருக்கிறப்ப உங்கள் கல் இந்த மாதிரியே இன்னும் 3 கல் கொடுங்க, லக்ஷ்மணா பரதா சத்ருக்ஞ இன்னும் 3 கல் கொடுக்கணும் நீங்கள்ன்ட்டு சொல்லுவாங்க. ஒரு மாதம் டைம் எடுத்துக்கிட்டு 3 கல்லையும் ட்ரெஸ்ஸிங் பண்ணி வேஸ்டேஜ் எல்லாம் எடுத்து கிராக்கு கீக்கெல்லாம் செக் பண்ணி அனுப்பிச்சுட்ருக்குறேன் மேடம். சரி, இன்னொரு வந்து இப்போ இங்கே பூஜாவில் பண்ணியிருக்காங்க, மகாராஜா பேலஸ்லேருந்து கூட நிறையா பூஜாரியில் வந்துருக்காங்க. ஆமாம் மேடம், இப்போ 2 நாளில் வந்திருந்தாங்க. எவ்வளோ தேதி நினைச்சு தெரியும், 16ஆம் தேதி வந்திருந்தாங்க. 16ஆம் தேதி வந்துட்டு ராஜபுரோஹித்தருங்க எல்லாம் வந்திருந்தாங்க. பிரஹலாத் ராவ்ன்ட்டு அரண்மனை பேலஸ் இருந்து அவங்க வந்து பூஜை பண்ணிவிட்டு பூமி பூஜை பண்ணிவிட்டு ஒரு சமாதானத்துக்கு இங்கேருந்து கல் அனுப்பிச்சுட்ருக்குறீங்க, பூமிக்கு ஒரு சமாதானம் ஆகட்டும்ன்ட்டு ஒரு பூஜை பண்ணிவிட்டு எங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு மந்திர ஓம புண்ணியம் எல்லாம் பண்ணிவிட்டு போனாங்க மேடம். சரி, உங்கள் பேர் சொல்லிக்கோங்க திருப்பி. மேடம் என் பேர் ஸ்ரீனிவாஸ் நட்ராஜ், குஜ்ஜேகவுடன். சரி, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.